ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் லைஃப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதாக இருக்கும்பொழுது மிகவும் குறும்புக்காரராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் பள்ளியிலிருந்து வரும்போது ஒரு லெட்டருடன் வருகிறார். அந்த லெட்டரை யாரிடமும் கொடுக்கக்கூடாது, தன் தாயாரிடம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த பள்ளியில் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் தன் தாயாரிடம் கொண்டு வந்து அந்த லெட்டரை கொடுக்கிறார். அந்த லெட்டரை படித்து பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசனின் தாயாரோ மிகவும் அழுகிறார். அதை பார்த்த எடிசன் கேட்கிறார், ஏன் அழுகிறீர்கள் என்று. அதற்கு அவர்கள் அம்மா சொல்கிறார், நீ மிகவும் புத்திசாலி குழந்தையாக இருப்பதால் நீ கேட்கும் சந்தேகங்களுக்கு அங்குள்ள ஆசிரியர்களால் பதிலளிக்க முடியவில்லையாம். ஸோ நாளை முதல் உன்னை பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், நீ வீட்டிலிருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்கள் உருண்டோடின. ஒரு காலகட்டத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனோ மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளில் ஒருவராக விளங்கினார். அவருடைய அம்மாவும் காலமானார். சிறிது காலம் கழித்து அவர் தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு பழைய பொருட்களை எல்லாம் உற்று நோக்கி இருக்கிறார். அப்பொழுது அவங்க அம்மா பயன்படுத்திய மேஜையில் உள்ள ஒரு டிராயரிலிருந்து ஒரு சிறிய லெட்டரை எடுக்கிறார். மடித்து வைக்கப்பட்டுள்ள லெட்டரை பிரித்து பார்க்கும்போது அதில் எழுதியிருந்தது, உங்கள் பையன் ஒரு மனநோயாளி, அவனுக்கு பாடம் சொல்லித்தர எங்களால் இயலாது. ஸோ நாளை முதல் அவனை நீங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படி என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்களிலிருந்து நீர் ஆறாக வழிந்தோடியது. அப்பொழுதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன் தன் டைரியில் எழுதுகிறார், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சிறுவனின் கதாநாயகி அவருடைய அம்மா தான் என்று. ஸோ நம்ம சின்ன வயசில் செய்யக்கூடிய சிறு சிறு தப்புகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்துறதுக்கு நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயதான பிறகு அவங்கள நம்ம ஒழுங்காக கவனிச்சிக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாகவும் இருக்க வேண்டும். இந்த வீடியோ அம்மாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை சேனல், சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.